ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாய் கொடுப்பதிலும் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலும் மிகவும் சந்தோஷம். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அடியேனுக்கு ஈவு. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. இயேசு கண்டார். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவைகள் 2ல் ஒன்று பேதுருவுடையது. இயேசு காண்கிறார். இயேசு உங்களையும் என்னையும் காண்கிறவராயிருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர் இன்று பேதுருவை பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலம் உங்களை பார்க்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இரவு முழுதும் பாடுபட்டு ஒன்றுமில்லை ஆயினும் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுக்கு முன்னதாக இயேசு அவரை பார்க்கிறார். இயேசு பார்க்கிற விதம் வேறு. இயேசு பார்த்தார், அந்த படகில் ஒன்று சீமோனுடையது. அதை சற்று தள்ளும்படியாய் ஆழத்திற்கு கொண்டு போய் அதில் ஏறி அதிலிருந்து ஜனங்களோடு பிரசங்கிக்கிறார், ஜனங்களோடு பேசுகிறார். இதெல்லாம் கண்டார். இயேசு இவரை பார்த்தார். இப்ப இயேசுவை இவர் பார்க்கிறார், பேதுரு பார்க்கிறார். வாயிலிருந்து, இயேசுவின் வாயிலிருந்து கடந்து வந்த அருள்மொழிகள் அற்புதங்களை கொண்டு வந்தது. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அநேகரை தேற்றினது, அநேகர் கண்களை துடைத்தது. இதை கண்டு கொண்டிருந்த பேதுருவை பார்த்து அருளாதர் சொல்கிறார், இதோ ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, உன் வலைகளை போடு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி, தங்கையே, இத்தனை காரியங்கள் நான் செய்கிறேன், வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தவறாமல் வேதம் வாசிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி நிலையிலே கண்ணீரோடு இருக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார். அதில் அவர் ஏறி பிரசங்கித்தார். இப்பொழுது அவர் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையில் வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாறினது. அல்லேலூயா. பேதுரு எந்த படகை கொண்டு தொழில் செய்தாரோ, எந்த போட்டை கொண்டு கடலுக்கு சென்றாரோ, அதே படகுதான், அதே வலைதான், அதே மனிதன்தான். ஆனால் இப்பொழுது இந்த மனிதன் வெறுமையாய் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடந்து போனார். என் வேதம் சொல்லுகிறது, அந்த ஆழத்துக்குள்ளாய் கொண்டு போன போது அவன் திரளான மீன்களை பிடித்தார். அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ ஆத்துமாக்களை பிடிக்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நீங்க எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்திருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருக்காக நான் என்ன அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்றீங்களே, ஆண்டவருக்காக நாம் எதை செய்திருக்கிறோம்? பேதுரு படகை கொடுத்தார், அடுத்ததாக தன்னை அர்ப்பணித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த திருச்சபையின் முதல் 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 சீசனாய் மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற மாத்திரமல்ல, ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்தவராய் எழும்பினார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு உன்னுடைய வெறுமை, இயலாமை மாற வேண்டும் என்று சொன்னால் பேதுரு படகை கொடுத்தது போல இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். ஏதோ உழைப்பை கொடுக்கிறோம், அதை நான் கொடுக்கிறேன், இதை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறோம். நம்மை கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு? நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வெறுமை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றப் போகிறார். நிரம்பி வழியும் களஞ்சியங்களாய். பேதுரு படகு மாத்திரமல்ல, மற்றொரு படகு நிரம்பினதாய் என் வேதம் சொல்கிறது. வானம் பூமி ஒளிந்து போகுமானால் என் வார்த்தை ஒளிவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பதை இன்றைக்கு காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இன்றைக்கும் உடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வருகிறோம். இயேசுவே, நீர் அன்றைக்கு பேதுருவை கண்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற, காண்கின்ற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமை மாறட்டும், வெறுமை மாறட்டும், தகப்பனே தரித்திரங்கள் மாறட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நிரம்பி வழிகிற களஞ்சியங்களாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறார். ஆவியில் நிரம்ப, தகப்பனை கையின் பியாசுகள் நிரம்ப, சகல காரியங்களை நிரம்பி வழிய பாத்திரமாய் மாற்றும்.
ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.